ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு மராட்டியர்கள். யார் இந்த மராட்டியர்கள்? இந்த மராட்டியர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பின்பகுதிகள், ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் இப்படி வரும். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பின்பகுதிகளில் இடைக்காலகட்ட இந்தியாவில் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் எழுச்சி பெற்ற ஒரு பழங்குடியினர் சமுதாயமாக தான் வரலாற்றில் சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த இந்த மக்கள் தங்களுக்குன்னு ஒரு ராஜ்ய வேணும்னு முடிவு செய்கிறாங்க. அந்த பின்னணியில் பக்தி இயக்கத்தின் விளைவாக பல பக்தி இயக்க துறவிகள் அந்த பகுதிகளில் போய் தங்களுடைய கருத்துக்களை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னணியில் இந்து மதத்தின் கீழ் அவங்க கொண்டு வரப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு எதிர்காலத்தில் சிவாஜியின் ஆட்சியின் கீழ் மராட்டிய சாம்ராஜ்யம் எழுச்சி பெற தொடங்குகிறது. முகலாயர்களுடைய வீழ்ச்சியிலும் ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு வலிமையான அரசாக தான் இந்த மராட்டியர்கள் பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட தொடர்புடைய மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா சூரத், பூனா, ரைகார், பிரதாப்கர், சதாரா, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்னகிரி, அதுக்கப்புறம் பெல்லாரி, கோலார், பெங்களூரு, அதுக்கப்புறம்னா தமிழக பகுதி வரைக்குமே அவங்களுடைய ஆதிக்கம்ன்றது காணப்பட்டிருக்கும். ஸோ அந்த பின்னணியில் செஞ்சி, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், வெள்ளூர் போன்ற பகுதிகளும் இவங்களுடைய ஆட்சியின் காலகட்டங்களில் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மராட்டியர்கள் எவ்வாறு எழுச்சி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய நிலவியல் அமைப்பு தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மலைக்கு பின்பகுதிகளில் அவங்க வாழ்ந்ததுனால அவங்களுடைய வாழ்வியல் முறை கரடுமுரடானதாக இருந்தது. மற்ற பகுதிகளில் இருக்க போர் வீரர்களோட இவர்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாகவும் காணப்பட்டாங்க. மக்களின் தன்மையின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க புவியியலுடைய தன்மை பெரும்பாலும் வாழ்வியல் முறைகளில் விவசாயம் சார்ந்த செயல்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தனால பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா போன்ற தக்கான சுல்தானிய படைகளின் கீழ் படை வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் கூட்டம் கூட்டமாக இராணுவ வீரர்கள் குழுவாகவும் இவங்க செயல்பட்டது தெரிய வருது. ஸோ இவங்க மதப்பற்றின் கீழே தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருங்கிணைத்து ஒன்றிணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பின்னணியில் தான் இந்தியா என்பது துருக்கியர்களின் ஆட்சியின் கீழ், முகலாயர்களை தான் துருக்கியர்னு சொல்கிறாங்க. ஸோ துருக்கியர்கள் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடக்குது. அப்போ இந்தியர்களாகிய இங்கே நம்மளே நமக்கு ஒரு ஆட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்லி பக்தியக்கவாதிகள் என்றாங்க. அந்த பின்னணியில் உருவானதான் சுயராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மராட்டிய பேரரசு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய போர்த்துறை அனுபவம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. பீஜப்பூர் அரசு, அகமது நகர் அரசு வாய்ப்பு கிடைக்கும் போது முகலாயர் ஆட்சியின் கீழே கூட ஷாஜகானுடைய ஆட்சியில் சிவாஜியினுடைய தந்தையாக இருந்த ஷாஜி போன்ஸ்லே சில காலகட்டம் மன்சப்தாராக கூட பணியாற்றியிருப்பாங்க. இப்படி பல அரசுகளோட இவங்க போர் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டதுனால நிறைய அனுபவங்கள் இவங்களுக்கு இருந்தது. அடுத்து அன்றைய அரசியல் சூழ்நிலை. ஸோ தக்கான சுல்தானிகள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த காலகட்டங்களாக இருந்ததுனால சிவாஜியின் எழுச்சியின் அடிப்படையில் மராட்டிய பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அமைந்ததுதான் சத்ரபதி சிவாஜி அவர்கள் தலைமையேற்ற நிகழ்வு. ஸோ இந்த பின்னணியில் தான் மராட்டியருடைய எழுச்சிக்கான காரணங்களாக இவை பார்க்கப்படுகிறது. சிவாஜியினுடைய காலம் 1627 1680ன்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது இருக்க என்சிஆர்டி புக்கு கூகுளெலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா 630ன்னு கொடுக்குறாங்க. இந்த 2 இயர் கான்ட்ரவர்சியில் இருக்க தான் செய்யுது. பழைய புத்தகங்களில் ஃபுல்லாக 1627 தான் இருக்குது புக்ஸில் ஃபுல்லாக. ஆனால் நியூ என்சிஆர்டி அப்டேட் புக்ஸ்லையும் அட் த சேம் டைம் கூகுள்லையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா 1630ன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார் அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்றால் 1627 இல்லை அப்படின்னா 1630 நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை 2 இருந்தால் 1627க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் தான் நிறையா சோர்ஸஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இல்லை, பொதுவாகவே ஹிஸ்ட்ரி புக்ஸில் இருக்குது. பிறப்பு சிவனேர் கோட்டையில் பிறந்ததாக சொல்கிறாங்க. 1627 ஏப்ரல் 4ஆம் தேதி பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், பூனாவில் இருக்கக்கூடிய கோட்டை தான் அது. பெற்றோர் ஷாஜி போன்ஸ்லே, தாய் சீஜாபாய். ஆசிரியர் மற்றும் வளர்த்தவர் பார்த்தோம்னா தாதாஜி கொண்டதேவ். ஏன் ஆசிரியர் மற்றும் வளர்த்தவர் தாதாஜி கொண்டதேவ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியினுடைய தந்தை சீஜாபாயை தான் திருமணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பார். இடையில அப்புறம் இன்னொரு பெண்மணி அவர் பிடித்து போய் அவங்கள திருமணம் பண்ணி அவங்க மூலமாக பிறந்த வாரிசு தான் வெங்கோஜி என்ற எக்கோஜி. தஞ்சாவூரில் மராட்டிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர் அவர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெண்மணியை விட்டு அவர் இன்னொரு பெண்மணியை தேடிக்கிட்டதுனால அவங்களுக்கு ஜீவன அம்சமாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பூனா பெங்களூர் ஜாகீரை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ காலகட்டங்களில் தாயினுடைய வழிகாட்டுதல்படி புராணங்கள், இதிகாசங்கள், இந்து மதத்தில் சொல்லப்படும் இலக்கியங்கள்லாம் கேட்டு ஒரு வீரமக்க மகனாக தன்னுடைய மகனை உருவாக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறாங்க. அவருக்கு போர் பயிற்சி, நிர்வாகம் எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாஜி கொண்டதேவ். ஸோ நிர்வாக ஆசிரியர் தான் அவர். ஆனால் இதே இடங்களில் சிவாஜியின் குரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவாமி ராமதாஸ். ஏன்னா அவர் தான் பக்தி இயக்க விளைவுகள், பக்தி இயக்கத்தில் இருந்த அந்த காலகட்டங்களில் இருந்த பக்தி இயக்கவாதிகளில் சிவாஜியினுடைய காலகட்டங்களில் இருந்த முக்கியமான நபர் அவர் தான் குருவா சிவாஜி ஏற்றுக்கொண்டு இந்து சாம்ராஜ்யத்தை, ஒரு இந்துக்கான சுயராஜ்யத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியை மேற்கொண்டிருப்பார்.
ஸோ ஆரம்பகால வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஷாஜி போன்ஸ்லே பீஜப்பூர் சுல்தானம் பணியாற்றிய போது பூனா பெங்களூர் ஜாகீரை பெற்றதாக சொல்கிறாங்க. ஸோ இதை சிவாஜிக்கு வழங்கியதாகவும் தன்னுடைய 12வது வயதிலிருந்து ஜாகீரை நிர்வாகம் செய்ய தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா தன்னுடைய 19வது வயதில் தான் படையெடுப்புகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அதன் அடிப்படையில் 1646 காலகட்டங்களில் தோர்னா கோட்டையை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. இதே காலகட்டங்களில் மராட்டியர்களில் பல இனங்கள் இருந்தாங்க, சரிங்களா. ஸோ அந்த பின்னணியில் மாவழி இன மக்களோட நட்பு பாராட்டியதாகவும் அவங்ககிட்டருந்து சிறந்த போர் வீரர்களை இவர் தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிவாஜியினுடைய போர் வெற்றிகள் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 1646 தோர்னான்ற கோட்டையை தன்னுடைய 19வது வயதில் கைப்பற்றுறாரு. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த இயரில் கான்ட்ரவர்சி இருக்கும். ஒரு இதில் 17 வயது வேறு வயது கொடுத்துருக்க காரணம் என்னென்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1627 1630 வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த தவறு நடந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து புரந்தர் கோட்டையை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் ஜாவலியில் பிரதாப்கர் கோட்டையை கட்டினார். மற்ற கோட்டையெல்லாம் கைப்பற்றப்பட்டது. இந்த கோயில் அவருக்கு இந்த கோட்டையை அவர் கட்டியிருக்காரு. அந்த இடத்துல பவானி கோயிலை அமைத்தார். சிவாஜியின் குலதெய்வம் எது பார்த்தீங்கன்னா அது பவானி அம்மன் தான். ஸோ இந்த அம்மனுக்கு ஒரு கோயிலையும் உருவாக்கியிருக்காரு. கொலாபா மாவட்டத்தில் உள்ள ராய்காட் கைப்பற்றப்பட்டு அவர் முடிசூடும்போது இந்த தலைநகராக அறிவிச்சிருப்பார். இவ்வாறு சிவாஜி பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டே போனது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போதைய பீஜப்பூர் சுல்தான அந்த அலி அடில் ஷா கோவத்தை ஏற்படுத்தியது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தந்தையான சிவாஜியின் தந்தையான ஷாஜி போன்ஸ்லே அப்போது பீஜப்பூர் அரசர் கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பார். அதனால் பீஜப்பூர் அரசர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நீ என்னை எதிர்த்து செயல்படுறியா, உன் தந்தை என்கிட்ட தான் இருக்கார், அவரை நான் கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி வச்சுருவார். இதனால் சிவாஜி தன்னுடைய தந்தைக்காக 1646 1655 வரை வேறு எந்த ஒரு புதிய படையெடுப்புகள் மூலம் எந்த ஒரு பகுதியும் கைப்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த சீன் அப்படியே எந்த தமிழ் சினிமாவில் பார்க்கலாம் அப்படின்னா பாஷா படத்தில் பார்க்கலாம். பாஷா படத்தில் மார்க் ஆண்டனியோ டைலாக் பேசுவார். முபாரக் பாஷா பாய் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு தவறு செய்வான், நீ பண்ண ஒரு தவறு உன்னுடைய அப்பாவை என்கிட்ட விட்டு வைத்தது அப்படின்ற ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸில் இங்கேருந்து எடுக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தானை எப்படி தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அலி அடில் ஷா சிவாஜியை கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் படாரி அல்லது அப்சல் கான் என்ற தன்னுடைய மிக அஜானுபாகுவான படைத்தளபதியை அனுப்புகிறார் பேச்சுவார்த்தைன்ற பேரில். ஆனால் கான்செப்டே என்ன அப்படின்னா சிவாஜியை கொல்லணும் தான். ஸோ இந்த சூழ்ச்சியை அறிந்த சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரதாப்பூர் கோட்டையில் சந்திப்பு நிகழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு 1659 அப்சல் கான் வர செய்கிறாரு. ஸோ ஒப்பந்தம் என்னென்னா 2 பேர் தனியாக சந்தித்து பேசணும், எந்த ஒரு ஆயுதங்களும் படை வீரர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதான் கான்செப்ட். சிவாஜி இயல்பிலேயே பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக ஒரு 4 அடி உயரமுள்ள ஒரு நபர் தான். ஆனால் அப்சல் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 6 அடியிலேருந்து 7 அடி இருக்கக்கூடிய நபராக வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா உயரம் குறைவாக இருந்த சிவாஜியை அப்சல் கான் சந்திக்கும் போது இஸ்லாம் மதப்படி என்ன பண்ணுவாங்க, யார் பார்த்தாலும் கட்டி தழுவுவாங்க. ஸோ அப்போ தோளில் சாயும்போது இதுக்கே கட்டி பிடிச்சி என்ன பண்ணிடலாம், அவரை கழுத்தை நெரித்து கொண்டுடலாம் அப்படின்றது அப்சல் கானுடைய திட்டம். ஆனால் சிவாஜியோடைய திட்டமே வேறு. தன்னுடைய உடையின் இடைப்பகுதியில் வாக்னிக் அல்லது பாக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, புலி நகத்தால் பதிக்கப்பட்ட கை விரல்களை கோர்க்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஆயுதம் அது. ஸோ அந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அப்சல் கானை கொன்றுவார். ஸோ இதன் அடிப்படையில் சிவாஜி ஒரு மிகப்பெரிய தந்திரவாதி, மிகப்பெரிய திறமைசாலின்ற அடிப்படையில் அந்த காலகட்டங்களில் தக்காணம் முழுவதும் அவருடைய பெயரும் புகழும் பரவ ஆரம்பிச்சிருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் 1661 பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியை மராட்டிய தலைவராக ஏற்றுக்கொண்டார். வேறு வழி இல்லை, இவனை கட்டுப்படுத்த முடியாது, இவன் எப்படினாலும் வளர்ந்து வந்தே தீருவான். ஸோ அதனால் இவனை ஒரு அரசன் அங்கீகரித்தோம் அப்படின்னா அவன் தன்னுடைய ஆட்சி பரப்பை தாண்டி வரமாட்டான், தன்னுடைய அரசுக்கும் வராமல் நம்ம ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கலான்ற எண்ணத்தில் இவ்வாறு செய்துபட்டிருக்கும், முடிவெட்டப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முகலாயரும் சிவாஜின்ற அடிப்படையில் பார்க்கும்போது தக்காணத்தில் பீஜப்பூரை அடித்ததன் மூலமாக ஒரு அரசர் அங்கீகரிக்கப்படுறாரு. அடுத்து எல்லை முகலாயருடைய எல்லையாக இருக்குது, அதனால் அவங்களுடைய மோதல் ஏற்படுது. இந்த மேப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைனுக்காக நம்ம பேஷ்வாக்களுடைய காலத்தில் படிப்போம், மராட்டிய கூட்டமைப்பு அப்படின்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கெய்க்வாட் பரோடாவை மையமாக வச்சு ஆட்சி செய்தவர்கள், குவாலியரை மையமாக வைத்து சிந்தியா, நாக்பூரை மையமாக வைத்து போன்ஸ்லே, பூனாவை மையமாக வைத்து பார்த்தோம் அப்படின்னா பேஷ்வா, அதுக்கப்புறம் இந்தூரை மையமாக வைத்து கோல்கர். ஸோ இந்த 5 மராட்டிய கூட்டமைப்புகள் மூலமாக தான் இந்தியா முழுவதுமே பேஷ்வாக்களுடைய பீரியடில் முதலாம் பாஜிராவோட முயற்சியின் அடிப்படையில் மராட்டிய பேரரசு இந்தியா முழுவதும் வளர்ந்து முகலாயர்களை செயலற்றவர்களாக மாற்றியிருப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மேப்பில் கோலாபுரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதற்குன்றது பின்னாடி நடத்த வரும்போது புரியும். இவ்வாறு முகலாயர்களுக்கும் சிவாஜிக்குமான மோதல் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப்பினுடைய கட்டளையை ஏற்று சேஷ்டகான்
அவுரங்கசீப்போட மாமனார் அவர். ஸோ மராட்டிய பகுதியான பூனா அருகில் உள்ள சாகான் கோட்டையை கைப்பற்றுறாரு. மேலும் தக்கான ஆளுநர் பதவியும் அவருக்கு வழங்கப்படுது. என்ன காரணம், ஏன் இவங்க திடீர்னு தக்காணத்தில் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே தக்காணத்தின் ஆளுநராக இருந்தவர் தான் அவுரங்கசீப். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மராட்டியர்களுடைய எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பீஜப்பூர் பகுதியை தாண்டி எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா முகலாயர் பகுதி கைப்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதன் பின்னணியில் என்ன ஆகும் அப்படின்னா, மராட்டியருடைய எழுச்சியை கட்டுப்படுத்தணும். அதனால தான் லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 1686 1687 காலகட்டங்கள்லாம் பீஜப்பூர் கோல்கொண்டா பகுதியை வந்து அவுரங்கசீப் கைப்பற்றியிருப்பார். ஸோ பொறாமை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த சூழ்நிலையில் தான் பூனாவில் தங்கியிருந்த செயிஸ்டகானை நேரில் என்ன பண்ணுறாங்க, செயிஸ்டகானை நோக்கி இரவில் 400 பேரோடு படையெடுத்து சென்று சிவாஜி 1663 ஏப்ரலில் செயிஸ்டகானுடைய கை கட்ட விரலையும் அவருடைய பையன் அப்துல் பாத் என்பவரையும் கொலை செய்து தப்பியோடிய நிகழ்வு நடைபெறுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செயிஸ்டகான் வந்து இந்த பகுதிகளில் ரொம்ப தைரியமாக நிறையா பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிவநேரி கோட்டை பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவர் தங்கியிருப்பார். அப்போ நான் சிவாஜி பிறந்த இடத்துக்கே நான் வந்துட்டேன், நீ சிவாஜியை தோற்கடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஸோ கண்டிப்பாக நான் சிவாஜியை தோற்கடிச்சிருவேன் அப்படின்னு பேசும்போது, சிவாஜி தான் யாருன்னு காட்டணுன்ற எண்ணத்தில் ஒரு திருமண ஊர்வலம் மாதிரி அந்த திருவிழாக்கள் நடைபெற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 400 பேரோடு இருக்க மாதிரி ஒரு திருமண ஊர்வலம் நடைபெற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் மணப்பெண் மாதிரி சிவாஜி வேஷம் போட்டு எல்லாரும் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, செயிஸ்டகான் தங்கியிருக்க கோட்டை இரவு நேரங்களில் திருமண ஊர்வலம் நடைபெறப்ப யாருக்கும் சந்தேகம் வராது. திடீர்னு கோட்டைக்குள்ளே இறங்கி எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய விளக்குகளெல்லாம் அணைச்சிடுவாங்க. அந்த காலகட்டங்களில் நெருப்பு பந்தங்கள் தான் விளக்குகளாக இருந்தது. அப்போ சிவாஜிக்கு ஏற்கனவே அந்த கோட்டையை பற்றின எல்லா எந்த இடம் எங்கே இருக்குன்றது தெரியும். ஸோ வெளிச்சம் இல்லாதனால முகலாய படை திணற ஆரம்பிச்சிடும். இந்த சூழ்நிலையில் தான் சிவாஜி செயிஸ்டகானுடைய கை கட்ட விரலை வெட்டிட்டு அவருடைய பையனை கொலை செய்திருவார். இது அவுரங்கசீப்புக்கு அவர் பதில் கொடுத்த பதிலடியாகவே பார்க்கப்பட்டது. நீ என்ன நினச்சாலும் என் ஏரியாவில் என்னை தாண்டி வர முடியாது அப்படின்ற அடிப்படையில். ஸோ இதே காலகட்டங்களில் தான் பார்த்தோம் அப்படின்னா, சிவாஜி சூரத் மீது கொள்ளையடிக்கிற நிகழ்வை ஏற்படுத்தினார். சிவாஜி சூரத்தை கைப்பற்றல, கொள்ளையடித்தார். சரிங்களா, கைப்பற்றது வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கொள்ளையடித்தல் எதற்காக அவர் கொள்ளையிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்களில் முகலாயர்களுக்கு ஏராளமான சுங்க வரி எங்கேருந்து கிடைத்தனா சூரத்துலேருந்து தான் கிடைத்தது, ஐரோப்பியர்கள் மூலமாக. அப்போ அது முகலாயர்கள் கிடைக்க விடாமல் இருக்கணும், அதே சமயத்தில் தன்னுடைய அரசை வலுப்படுத்தணும் அப்படின்னா தனக்கு நிறைய எக்கனாமிக்கல் ஃபண்டு தேவைப்பட்டதுனால இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு 1664 சூரத் நகரை தாக்கி கொள்ளையிடுறாரு. இதன் மூலம் அவருக்கு 1 கோடி பெருமானமான செல்வத்தை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1670 இரண்டாம் முறையாகவும் சூரத் மீது கொள்ளையடித்து வெற்றி பெற்றதாகவே சொல்லப்படுகிறது. மொத்தம் 2 முறை சூரத்தின் மீது படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது, 1664 1670. சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புரந்தர் உடன்படிக்கை. ஸோ சிவாஜி இப்படி மீண்டும் வளர்ந்து வந்துக்கிட்டே இதை பார்த்தோன்னே முகலாயர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் சிவாஜி அடக்க ஆம்பர் அரசர் ஜெய்சிங் என்பவரையும் திலார்கான் என்ற படைத்தளபதியையும் அவுரங்கசீப் அனுப்புகிறாரு. ஸோ அப்போ ஜெய்சிங் வந்து நிறையா முயற்சி பண்ணுறாரு, சிவாஜி எப்படியும் பிடிக்கவே முடியலை. என்ன ரீசன் அப்படின்னா, மராட்டிய பகுதிகள் எல்லாமே பெரும்பாலும் மலைகளால் சூழப்பட்டது. இவங்களுடைய போர் முறையே பார்த்தோன்னா கொரில்லா போர் முறை தான். திடீர்னு மறைஞ்சிருந்து தாக்குவாங்க, திடீர்னு போர்க்காலத்தில் இருந்து அப்படின்வாங்க மறைஞ்சிருந்த மாதிரியே தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ எதிரி நாட்டு படையால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த எல்லாருமே திறந்தவெளி போர்க்களங்களில் மட்டுமே பயிற்சி பெற்றவர்கள். இந்த மாதிரி ஒரு மலைப்பாங்கான பகுதிகளில் மறைஞ்சிருந்து போர் செய்கிற முறைகள் அவங்களுக்கு தெரியாமையே இருந்தது. அதே மாதிரி சிவாஜி ஒரு கோட்டைக்குள்ள இருக்கார், செய்தி கிடச்சோடனே கோட்டையை போய் முற்றுகையிடுவாங்க. அவர் கோட்டையின் பின்பக்கம் தப்பிச்சு இன்னொரு கோட்டைக்கு போயிடுவார். இவங்க மாதக்கணக்காக என்ன பண்ண, அந்த கோட்டை வாசலில் உட்காந்துக்கிட்டு சிவாஜி எப்படியாவது பிடிச்சிடலாம் கனவு வந்துட்டு இருக்க வேண்டியதான், சிவாஜி இன்னொரு பகுதியில் போய் கொள்ளையடிக்க வேண்டியதான். ஸோ இப்படி ஒரு நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜெய்சிங் திட்டம் போடுறான் எப்படி சிவாஜியை கட்டுப்படுத்த முடியும். அப்போ சிவாஜியை நம்மளால் பிடிக்க முடியாது, ஆனால் சிவாஜியினுடைய குடும்பம் தங்கியிருந்த புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டோம் அப்படின்னா வேறு வழி இல்லை, சிவாஜி அமைதி உடன்பாட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஸோ அதன்படி அமைதி உடன்பாடு செய்து கொள்ளப்படுகிறது. சிவாஜி தன்னுடைய குடும்பத்துக்காக வேறு வழியில்லாமல் என்ன பண்ணுறாரு, சரணடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் உருவானது தான் புரந்தர் உடன்படிக்கை. ஏன்னா புரந்தர் கோட்டையில் செய்து கொள்ளப்பட்டதுனால புரந்தர் உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்க. சிவாஜி தன்னிடம் அந்த காலகட்டங்களில் மொத்தம் 35 கோட்டைகள் வச்சிருப்பார். ஸோ 12 கோட்டைகளை மட்டும் வைத்துக்கொண்டு 23 கோட்டையை முகலாயரிடம் திரும்ப ஒப்படைத்துடுவார். ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். தன்னுடைய மகன் சாம்பாஜியை பஞ்ச் கசாரி 5000 பேர் கொண்ட மன்சப்தாராக முகலாயர்கள் கீழ் சேவை செய்யவும் உடன்பட்டார். சிவாஜி முகலாயர்களின் தக்கான போர் வெற்றிகளுக்கு உதவ வேண்டும் என்றும் இந்த உடன்படிக்கையின்படி ஜெய்சிங்கினுடைய அரசு தந்திரத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகவும் இது பார்க்கப்படுகிறது. அப்போ என்ன சொல்ல வராங்க, சிவாஜியை மன்சப்தாராக ராஜபுத்திரர்கள் எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துட்டாங்களோ அதே மாதிரி சிவாஜியும் கொண்டு வந்துட்டதா இந்த உடன்படிக்கை சொல்கிறது. ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் ஜெய்சிங் இன்னொரு திட்டமும் போடுவார்.
சிவாஜி இதை சொல்லிவிட்டு அப்படியே கண்டிப்பாக இருக்க மாட்டான், அதை தாண்டி வேறு ஏதாவது வேலை செய்வான். ஸோ அதனால் அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி செய்யணும். அதனால் அவன் என்ன பண்ணுங்க, முகலாய சக்கரவர்த்தி பார்க்க விருப்பப்படுறான்னு சொல்லி எப்படியாவது ஆக்ராவுக்கு வர வைங்கன்னு சொல்லி முயற்சி மேற்கொள்கிறாங்க. இந்த பின்னணியில் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த சிவாஜி வேறு வழி இல்லாமல் வற்புறுத்தலின் பேரில் 1666 இங்கே போகிறாரு, அவுரங்கசீப்போட அவைக்கு போகிறார். ஸோ நட்பு ரீதியான சந்திப்பு என்று கூறி அழைத்து செல்லப்பட்ட சிவாஜி மற்றும் சாம்பாஜியை ஆக்ராவில் அவமதிப்பு செய்து சிறையில் அடைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவையில் ஒவ்வொரு வன்சப்தார்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இருக்கை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதில் சிவாஜி என்ன பண்ணினா, 5000 வன்சப்தார்கள் கொண்ட இருக்கையில் இருக்க வேண்டியவரை இன்னும் கொஞ்சம் மரியாதை குறைவாக இன்னொரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. ஸோ அதை எதிர்த்து கேட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீ எதிர்த்து பேசுறியா, உன்னை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க. சிவாஜி வேறு வழி இல்லாமல் முகலாயர் வசம் கைது செய்யப்படுவார் தன்னுடைய பையனோட. சரிங்களா? இவ்வாறு அந்த கோட்டையில் தங்கியிருக்கும்போது தப்பித்து வந்தது தான் மிக சுவாரஸ்யமான விஷயமாகவே பார்க்கப்படும். இவ்வாறு கைது செய்யப்பட்டு வச்சுருந்த கொஞ்சம் காலகட்டங்களில் சிவாஜி பல வேலைகள் செய்வார். நான் இப்படியே குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்துடுறேன், எனக்கு உடம்பு முடியல, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லி பார்ப்பார். அவுரங்கசீப், நீ எது செய்வதாக இருந்தாலும் இங்கேயே செய், உன்னுடைய நாட்டுக்கு செல்ல உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய கனவுல வந்து குலதெய்வம் வந்ததாகவும் ஒரு நீண்ட பூஜை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறதாகவும், எனக்கு ஏராளமான தங்கம், பணம், பழம், பூ இதெல்லாம் தேவை, அது கூடைகளாக வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அடிப்படையில் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இங்கேயே இரு அப்படின்னு அவுரங்கசீப் வச்சுருப்பார். ஏன் அவுரங்கசீப் சிவாஜி கொலை செய்யலை? ஒருவேளை கொலை செஞ்சுருந்தால் மராட்டிய பகுதிகளில் புரட்சி ஏற்பட்டிருக்கும், அந்த மக்கள்கிட்ட வரி பெற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அரசர் சிறையில் இருக்கான்றப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அரசருக்காக வரி செலுத்துவாங்க. இந்த பின்னணியில் தான் செயல்படுது. அன்றைய காலகட்டங்களில் சிவாஜி ஒரு மராட்டிய இனத்தலைவராக தான் இருந்தாரே தவிர அரசராக கூட இல்லை. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பூஜைகள் நடைபெறும்போது ஒரு நாள் அங்கே இருக்க வீரர்களுக்கெல்லாம் கையூட்டு கொடுத்து, ஸோ கூடைகளெல்லாம் பெரிய அளவில் செக் பண்ணாங்க, அது என்ன வெறும் கூடை தானே அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த பழக்கூடையிலேருந்தே தப்பிச்சு வந்துடுறாரு. சன்னியாசி போல் வேடம் போட்டு அலகாபாத், பனாரஸ், கோண்டுவானா, கோல்கொண்டா போன்ற பகுதிகளில் தப்பிச்சென்று இறுதியாக 1666 செப்டம்பரில் தன்னுடைய கோட்டைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு 1667 1669 காலகட்டங்களில் தன்னை வலுப்படுத்திக் கொள்கிறாரு. மீண்டும் இந்த காலகட்டங்களில் இழந்த பல கோட்டைகளை கைப்பற்றவும் ஆரம்பிக்கிறாரு. இவ்வாறு தான் முகலாயரோடு மீண்டும் மோதல் ஏற்பட தொடங்குது. இவ்வாறு புரந்தர் உடன்படியின்படி இழந்த கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றி கொள்கிறாரு. மேலும் பீஜப்பூர் பகுதிகளிலும் எண்ணற்ற பகுதிகளை கைப்பற்றுறாரு. ஆனால் கடைசி வரை சிவனாரை மற்றும் அவரால் கைப்பற்ற முடியவே இல்லை. அவர் பிறந்த சிவனேரி கோட்டை அல்லது சிவனேரி கோட்டை மட்டும் என்ன பண்ணல, அவரால் கைப்பற்ற முடியலைன்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையாகவே அது இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அவுரங்கசீப்புடைய கூற்று, சில நேர என்னுடைய கவனக்குறைவலால் அந்த ஈனன் தப்பித்து விட்டான், இதனால் நான் அடுத்த 25 ஆண்டு காலங்கள் தக்காணத்திலே கழிக்க வேண்டியதாக ஆனதே அப்படின்னு புலம்பி அவரே தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து சத்ரபதியாக சிவாஜி 1677 ஜூன் மாதம் ரெய்கார் கோட்டையில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சிவாஜி முடிசூடும்போது இருந்த இங்கே இருக்க புரோகிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் சத்திரியர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரான்றது வேதத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த படிநிலையில் வருவாங்க. மற்றபடி யாருக்கும் அந்த படிநிலை அந்தஸ்துன்றது பொருந்தாது. அப்போ சிவாஜி அரசராக ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறையா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பொருள் செலவில் பண்ணுறாங்க. இதுவரை அவர் படையெடுத்து கைப்பற்றி வைத்திருந்த செல்வங்கள் எல்லாமே காலியாகிற அளவுக்கு பொருட்செலவு செய்ததாக சொல்லப்படுகிறது. வேதங்களில் இடம் இருக்குது. அவங்க நினைத்ததா ஒரு சூத்திரனை கூட சத்திரியனா என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும்னு வேதங்கள் சொல்கிறது. ஸோ அந்த பின்னணியில் தான் அவருக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி சத்திரிய அந்தஸ்து வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இவ்வாறு முடிசூடி கொண்ட சிவாஜிக்கு சத்ரபதி மற்றும் பிராமண பிரதிபாலகர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சத்ரபதி என்றால் கடவுளின் குடை. எப்படி ஒரு கடவுள்ன்றவர் ஒரு குடை மாதிரி இருந்து மக்களை பாதுகாக்கிறாங்களோ, அந்த மாதிரி இங்கே இருக்க மக்களை சத்ரபதின்ற பெயரில் அரசன் பாதுகாப்பான்ற பெயரில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு சிவாஜியினுடைய கடைசி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1677 கோல்கொண்டா சுல்தானோட உடன்படிக்கை செய்து கொண்டு தன் கவனத்தை கர்நாடகத்தின் மீது திருப்புறாரு. 1677-78 காலகட்டங்களில் எதற்காக இந்த பகுதியின் மீது படையெடுப்பு, அங்கேருந்து பொருட்கள் கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்ரபதியாக முடிச்சுவிடும்போது ஏராளமான பொருட்செலவு செய்ததுனால அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுரும். அந்த பின்னணியில் தான் கர்நாடகம், வேலூர், செஞ்சி போன்ற பகுதிகளை கைப்பற்றியிருப்பார். இறுதியாக 1680 53வது வயதில் ஏப்ரல் மாதம் உயிர் துறந்ததாக சொல்லப்படுகிறது. சிவாஜியினுடைய ஆட்சி முறை அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டபிரதான் என்ற பேராயம் என்ற 8 அமைச்சர்கள் கொண்ட ஆலோசனை குழுவை வச்சிருந்திருப்பார். இந்த முறையை அவர் எங்கேருந்து பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாமினி சுல்தானில் 2வது சுல்தானாக கருதப்படக்கூடிய 1வது முகமதுன்றமிருந்து எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. சிவாஜியினுடைய நிர்வாக முறை பார்த்தோம் அப்படின்னா, இடைக்கால கட்டங்களில் பல முக்கியமான அரசர்களுடைய முறையிலிருந்து எடுத்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள்,
அமைச்சர் முறை முதலாம் முகமதிடமிருந்தும் நில வரி முறை என்பது அகமது நகரை ஆட்சியாளராக இருந்த மாலிக் காம்பர், பிரதம மந்திரியாக இருந்த மாலிக் காம்பருடைய முறையும் சிர்ஷாவோட ரயத்வாரி முறையும் பின்பற்றி அது உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இவருடைய இந்த ஆட்சி முறை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கும். என்னதான் ஒரு இந்து மதத்துக்காக ஒரு ஆட்சி முறையை உருவாக்கியிருந்தாலும் கூட இஸ்லாமியர்களையோ இல்லை மற்ற பெண்களையோ உழவர்களையோ எந்த ஒரு இடத்துலையும் அவர் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்க மாட்டார். இவ்வாறு 8 அமைச்சர்களை கொண்ட ஆலோசனை குழு அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது. பேஷ்வா பிரதம அமைச்சர் எனவும், அமர்த்தியா நிதியமைச்சர் எனவும், சச்சிவா உள்நாட்டு செய்தியாளர் அமைச்சர் எனவும், சுமந்த் வெளியுறவு அமைச்சர் எனவும், சேனாதிபதி படைத்தளபதி எனவும், பண்டிட் மற்றும் தானாதியக்ஷா என்பவர் சமயத்துறை அமைச்சராகவும், நியாயாதிஷா தலைமை நீதிபதியாகவும், மந்திரி அரசு அமைச்சராகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ இருக்க ஸ்கூல் புக்லேயும் இந்த 8 பேரோட பேர்கள் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய மெட்டீரியலில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டினாக கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அதை மட்டும்தான் இங்கே பாயிண்ட்டாக மேக் பண்ணி மெட்டீரியலே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்க டேட்டாவை படிச்சுட்டு இங்கே இருக்க டேட்டாவை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இங்கே லிமிட்டடாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வருவாய் முறை. மாலிக் காம்பரின் வருவாய்த்துறை விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் அவர் கொண்டு செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1678 அண்ணாஜி என்பவர் துணையோடு நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டு அழகப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசாய் மற்றும் தேஷ்முக்குகளை நீக்கிட்டு ரயத்வாரி முறைப்படி வரி பெற ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் இந்த பகுதிகளில் தேசாய் மற்றும் தேஷ்முக்குகள் தான் வரி வசூல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட வரி வர்றதுனால மக்கள்கிட்ட சில வரிகள் அதிகமாக பெறுறதுனால இவங்ககிட்ட அதை நீக்கிட்டு மக்கள் நேரடியாகவே வரி செலுத்தலாம் அப்படின்ற அடிப்படையிலும் ஏழைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏழை விவசாயிகளுக்கு கடன் அளிக்கவும் ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து சவுத் சர்தேஷ் முகி, இது ஒரு தலைப்பு இங்கே இது ஆட் ஆகிடுச்சு. அந்த பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா சவுத் மராட்டிய பேரரசில் பெறப்பட்ட நிலவரியை தாண்டி பெறப்பட்ட ஒரு முக்கியமான வரி தான் இந்த சவுத் அன்றும் சர்தேஷ் முகி. மராட்டிய படையெடுப்பினால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து வசூலிக்கப்பட்ட வரி வருமானத்தில் 4/1 பகுதி பெறப்பட்டதாக சொல்கிறாங்க. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மராட்டிய தேசத்தின் வெளிப்புற பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சி பகுதி, அதாவது பீஜப்பூர் பகுதி, அகமதுநகர் பகுதி, முகலாயர் ஆட்சியின் கீழ் இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே சிவாஜி படையெடுத்து கைப்பற்றியிருப்பார். இந்த பகுதியை நேரடியாக முழுசாக இணைச்சிருக்க மாட்டார். இந்த பகுதியில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, படையெடுத்து வந்ததுனால நீங்கள் உங்களுடைய வருமானத்துலேருந்து 4/1 பங்கு வரியை நீங்கள் செலுத்துங்க, இல்லை அப்படின்னா நான் கொள்ளையடிக்க வருவேன், இல்லை அயலவர்கள் படையெடுப்பிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். ஸோ இது துணைப்பட திட்டத்தோடு ஒப்பிடலாம்னு சொல்லப்படுது. அடுத்து சர்தேஷ் முக் அப்படின்ற வரி அரசாங்க வேலைகளுக்கு விதிக்கப்பட்ட வரின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் முடிசூடினதுக்கப்புறம், சத்திரபதியாக முடிசூடினதுக்கப்புறம் நிறையா பொருட்செலவு ஆனதுனால இது கூடுதல் வரியாக பெறப்பட்டது. அப்போ அரசாங்க நிர்வாகத்துக்கு பணம் தேவைப்பட்டதுனால இந்த வரி பெறப்பட்டதாக சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலவரி 10/1 பங்குலேருந்து இந்த வரி பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிவாஜியினுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து கூட சில இடங்களில் இந்த வரி பெறப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து இராணுவம் பார்க்கும்போது மராத்திய வீரர்கள் பாமினி சுல்தான்கள் மற்றும் தக்கான முஸ்லீம் அரசுகளிடையே பணியாற்றிய அனுபவமிக்கவர்களாக இருந்ததுனால தன்னுடைய இராணுவத்தை மொத்தம் 3 பிரிவுகளாக பிரித்திருந்தார். காலாட்படை, குதிரைப்படை, துப்பாக்கிப்படை அல்லது பீரங்கி படை அப்படின்றது சொல்லப்படுகிறது. துப்பாக்கிகளை பெரும்பாலும் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிவாஜியினுடைய ஆட்சியிலேயே மிக முக்கியமாக இருந்தது எது பார்த்திங்கன்னா கோட்டைகள் தான். மராட்டியர்களின் ஆட்சியின் தாய் என்று வர்ணிக்கிற அளவுக்கு இது முக்கியமாக இருந்தது. கோட்டைகளை தன்னுடைய தாய் போன்றே மதிப்பு கொடுத்தாங்க. தன்னுடைய கடைசி காலத்தில் சுமார் 240 மலைக்கோட்டைகளை கைப்பற்றி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய கோட்டைகளிலே வலிமையான கோட்டை ராய்காட் கோட்டையாகும். அதனால தான் இந்த தலைநகராக அறிவிச்சிருப்பார். ஒவ்வொரு கோட்டையும் 3 பிரதான சாதிகளிலிருந்து சிவாஜியால் தெரிவு செய்யப்பட்ட 3 அதிகாரிகள் பொறுப்பில் விடப்பட்டது. இந்த 3 அதிகாரிகளுக்குமே சம அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. என்ன காரணம்? யாராவது ஒருத்தர கோட்டை பொறுப்பு இருந்தால் தானே கழகம் மேற்கொள்ளப்படும். 3 பேர் வேறு வேறு சாதி, 3 பேரோட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் 3 பேருக்கு ஒரே அதிகாரம்ன்றப்ப ஒருத்தவங்களை மீறி ஒருத்தவங்க செயல்பட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கோட்டை நிர்வாகம் ஒருத்தவங்ககிட்ட இருக்கும், ஆனால் கோட்டைகளோட சாவி எல்லாம் இன்னொருத்தவங்ககிட்ட இருக்கும். கோட்டையோட கஜானா எல்லாம் பார்த்தோம்னா இன்னொருத்தவங்ககிட்ட இருக்கும். அப்போ யாருமே ஒருத்தவங்களை தாண்டி இன்னொருத்தவங்க முடிவெடுக்க முடியாதுன்ற அளவுக்கு இவருடைய டிப்ளமசி இருந்தது. அடுத்து முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் கூட சிவாஜியின் கோட்டைகள் எதையும் இவர் 1674 முடிசொன்னதுக்கு அப்புறம் எதையுமே கைப்பற்ற முடியவில்லை. சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால அந்த பகுதியை கைப்பற்ற முடிந்தது. இந்திய வரலாற்றில் இந்திய கப்பற்படையின் தந்தைன்னு சிவாஜியை சொல்கிறாங்க. என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மராட்டிய மாநிலம் நீண்ட கடற்கரை ஒட்டி தான் இருந்தது. கடற்கரையில் வாழ்ந்த மீனவர்களை மாலுமிகளாக தேர்வு செய்து ஒரு கப்பற்படையும் தேர்வு செய்தார். இதன் நோக்கம் கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதாகும். எதை? இந்த பகுதிகளில் வரி வசூல்லாம் பெற ஆரம்பித்தார். சூரத்தில் சம்டைம்ஸ் கொள்ள கூட அடித்தார். அப்போ ஐரோப்பியர்கள்லாம் இவருடைய ஆதரவுக்கே வந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாக்கணுன்ற அடிப்படையில். ஸோ அந்த பின்னணியில் தான்
இவர் இந்த கப்பற்படையை நிறுவினாரே தவிர இவற்றால் மிகப்பெரிய கப்பற்படை இருந்து அதை போருக்காகலாம் பயன்படுத்தின மாதிரி தெரியல. இவருடைய கப்பற்படையினுடைய துறைமுகம் குலாபான்ற இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க. சிவாஜியை மராத்திய ஆல்பர்ட் என்று வரலாற்றாளர்கள் வர்ணிக்கிறாங்க. ஐரோப்பாவில் இருந்து ஒரு முக்கியமான கப்பற்படை தளபதி தான் ஆல்பர்ட். ஸோ அதோட மையப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் உண்மையிலேயே இந்திய கப்பற்படையின் தந்தைன்னு சொல்லப்படுறதுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியை விட மிக பல 100 மடங்கு ஆற்றல் வாய்ந்த படையை வைத்திருந்த முதலாம் ராஜேந்திர சோழனை சொல்லலாம். எப்பொழுதுமே வரலாறு வடக்கிலிருந்தே பெரும்பாலும் எழுதுவதை உறுதி செய்யக்கூடிய அளவில் தான் இந்திய அரசு இருக்கிறதுனால வட இந்தியாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, மராட்டியர்களை ஒரு படி தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம கேட்கலாம், என்னதான் இருந்தாலும் மராட்டியர்கள் தென்னிந்தியாவில் தானே இருக்காங்க, மகாராஷ்டிரா தென்னிந்திய மாநிலம் தானே, இந்திய சாத்பூரா மலைப்பகுதி வட இந்தியா தென்னிந்தியாவை பிரிக்கப்படும் பொழுது மகாராஷ்டிரா தென்னிந்தியாவில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மைதான். ஆனால் மராட்டியாவினுடைய வழித்தடங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களோடு இணைவதை விட வட இந்திய மாநிலங்களோடு இணைவதற்கு தான் பல வழித்தடங்கள் இருக்கிறதுனால அது பெரும்பாலும் வட இந்தியாவோட ஒப்பிட்டே சொல்லப்படுகிறது. அடுத்து மதிப்பீடுன்னு பார்க்கும்போது தனித்திறன்மிக்க படைத்தளபதியாக சிவாஜி விளங்கினார். சிவாஜி தன் நிர்வாகத்துக்கு முன்னோடியாக ஷெர்ஷாவை பின்பற்றினார்ன்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மாலிக் அம்பரின் நிலவருவாய் கொள்கையை பின்பற்றியது முக்கியத்துவம் ஒன்று. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை மதித்தார் என்றும் அவுரங்கசீப்பால் தக்கான குடற்புண் மலைகளின் எலி என வர்ணிக்கப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, சிவாஜி உருவாக்கிய மராட்டிய பேரரசை அழிப்பதற்காக அவுரங்கசீப் தக்காணத்துக்கு வந்தவர் மீண்டும் சாகும் வரை அவர் எங்கே திரும்பலை, ஆக்ராவுக்கு திரும்பவே இல்லைன்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஸோ அதனால தான் இந்த தக்கான குடற்புண் அவர் டெக்கான் அல்சர்னும் ப்ளஸ் மலைகளின் எலி என்றும். ஏன்னா ஒரு எலி எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை எடுக்கணும் முடிவு பண்ணிச்சுன்னா அது மேலோட்டமாக கைப்பற்றாது, அடிப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும். அது பொருளை எடுக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் சிவாஜியினுடைய வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்ததுனால இவ்வாறு அவுரங்கசீப்பால் வர்ணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ மராட்டியர்களை பற்றி இதை விட இன்னும் ஸ்கூல் புக்ஸில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்ஸஸ் இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணிக்க தயவு செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.